இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டு திமுக அரசு பயப்படுவதாக தவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திருச்சியில் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்பதற்காக ஆனந்த் நிர்வாகிகளுடன் சென்றிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான விவகாரத்தில் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் விஜய் தற்போது அறிக்கை வெளியிட்டு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இதற்கான அனுமதி பெறுவதற்காக திருச்சி சென்ற போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அந்த விமான நிலையம் வெளியே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு சென்ற போது அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக அவர் உட்பட 6 பேர் மீது 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு பதிவு வெளியிட்டார். அதுல தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மக்களிடையே செல்வாக்கு இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது என்றும் தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கை தான். மற்ற கட்சிகள் இது போன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வெற்று விளம்பர மாடல் அரசு தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் நலனுக்காக செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடங்கிறது என்றும் தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களுடைய தூக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடியை கொடுத்து நம் செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள். அதன் ஒரு பகுதிதான் திருச்சியில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீது மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு என்றும் திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு ஆனந்த் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக கட்சியினுடைய தலைவர் விஜய் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். பாலா சந்தானம், தவேக தரப்பில் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்த நிலையில் தற்போது அந்த விவகாரத்தில் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு தற்போது தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சந்தானம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.